ஹாய், வெல்கம் டு ஹரா டைலர்ஸ். நான் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஆனால் உடல் எடையை குறைக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக உடல் எடை குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஸ்டெப்பெல்லாம் எடுத்து வைக்கும்போது பாருங்களேன், அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கல்யாணம் வரும், எங்கேயாவது வெளியே போகிற மாதிரி இருக்கும், வீட்டில் வேலை இருக்கும். உடனே நினைப்பேன், சரி இது ஒரு மாதம் தள்ளி போட்டலாமே, ஒரு 2 மாதம் தள்ளி போடலாமே, அப்படியே தள்ளி போட்டுனே வருவேன். அதுக்கப்புறம் இந்த ஐடியாவே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுடுவேன். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா என்னோடய உடம்புல ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது. கீழே உக்காண்டா எழுந்துக்க முடியாது. நான் கீழே உக்காண்டேன் அப்படின்னா 2 பசங்களும் என் ஹஸ்பண்டும் கை கொடுத்து தூக்குனா தான் எழுந்துக்கவே முடியும். அது மாதிரி சுச்சுவேஷன் இப்போவே இருக்குது. அப்போ ஃப்யூச்சரில் என்ன ஆகும்? முடிஞ்ச அளவுக்கு என் கணவருக்கோ குழந்தைகளுக்கோ நான் கஷ்டம் கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வெயிட் லாஸ் பண்ணணும். இப்போ இருக்க சூழ்நிலை பார்த்திங்கன்னா எனக்கு சுகர் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது, பிபி லெவலும் கரெக்டாக இருக்குது. நான் இப்போவே வெயிட் லாஸ் பண்ணேன்னா தான் ஃப்யூச்சரில் எனக்கு பிரச்சனை வராது அப்படின்றது எனக்கு தெரியுது. அப்போது அதை எப்படி முயற்சி செய்கிறது? கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் என்னை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக செய்வேன். எப்படி கிளாஸ் ரூமில் டீச்சர் இருக்கும்போது பசங்களாம் அமைதியாக இருப்பாங்க, அது டீச்சர் வெளியே போயிட்டதுக்கப்புறம் ஜாலியாக பேசி சிரிச்சுப்பாங்களே, அதே மாதிரி தான் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நமக்கு யாராவது ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்போது கரெக்டாக அந்த வேலையை செய்வோம். என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணும்போது தான் ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நம்மளை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையை நம்ம கரெக்டாக செய்வோம் அப்படின்றதுக்காக தான் நான் சேனலில் இது மாதிரி வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற வீடியோவை நான் அப்லோட் பண்ணேன். ஃபஸ்ட் டே சேலஞ்ச் பார்த்துட்டு நிறைய பேர் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய இந்த டயட் உங்கள் உடலை பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க, ஏன்னா நீங்கள் ரைஸ் எடுத்துக்கல, கொஞ்சமாவது ரைஸ் எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே அக்கறை கொண்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நானும் உங்கள் கூடவே ட்ரை பண்ணலான் இருக்கேன் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வெயிட் எல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் கூட சேர்ந்து நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புல எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக இந்த டயட் பிளானை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான 2வது நாள் சேலஞ்சுக்கு காலையில் வெறும் வயிற்றோட முதல்ல வெயிட் செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் மிஷின் மேலே ஏறினா ஒரே ஷாக்கு. என்னென்னு பார்த்திங்கன்னா வெயிட் 93.4 கிலோ. நேற்று எடை போடும்போது பார்த்திங்கன்னா 94,600 கிராம் இருந்துச்சு. இன்றைக்கி நடனா 93.4 தான் இருக்கே, மிஷினில் ஏதோ தப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டு. உடனே என் பொண்ணு பக்கத்தில் இருக்க பேக் முதல்ல வையுமா அப்படின்னா, சரி பக்கத்தில் ஒரு பையில் அரிசி இருந்தது, அந்த அரிசி மூட்டையை தூக்கி மேலே வச்சா அதில் 4 கிலோவும் 800 கிராம் இருந்தது. ஓகேம்மா, இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நிற்கலாம், அதாவது நானும் அரிசி மூட்டையும் சேர்ந்து வெயிட் மிஷினில் நின்னா கரெக்டான அளவு வருதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு அரிசி மூட்டை தூக்கிட்டு வெயிட் மிஷினில் நான் நிற்க ஆரம்பித்தேன். பார்த்தா மிஷின் கரெக்டாக தான் காட்டுது. அரிசியோட அளவு தனியாகவும் என்னோடய அளவும் தனியாக போட்டால் கரெக்டாக தான் வருது. பொண்ணுக்கு ஒரே ஷாக்கமாக, ஒரே நாளில் 1 கிலோ குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நம்ம ரைஸு, சுகர், சால்ட்டு எதுவுமே எடுத்துக்காததுனால ஃபஸ்ட்டு ஒரு 3 நாளைக்கு இப்படி தான் குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இப்போ என்னோடய 2வது நாளில் என்னோடய வெயிட்டை நான் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். 2வது நாள் என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 93.4 கிலோ, அதாவது 93,250 கிராம் இருக்குது வெயிட்டு. அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணியாச்சு. கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது. ஒரு நாள் வெற்றிகரமாக முடியுமான்னு நினச்ச விஷயத்த கண்டினியூவாக முடிச்சிட்டோம். இப்போ 2வது நாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே ஏபிசி ஜூஸ் தான், நெல்லிக்காய், பீட்ரூட், தேங்காய் 3த்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி ஜூஸ் ஆக்கிட்டேன். இல்லை என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தாலோ இல்லை நம்ம வீட்டில் நமக்கு யாராவது இது செஞ்சு தரவங்கள மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் நமக்கு நாமே செய்யணும் அப்படின்றபோது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த ஏபிசி ஜூஸ் குடிக்கும்போது மணி 9 மணி. ஏன்னா ஒரு சிலர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க டைம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. டைமெல்லாம் பார்த்துலாம் நம்ம பண்ண முடியாதுங்க. கண்டிப்பாக பசிக்கும் பொழுது இது பண்ணலாம். ஆனால் இந்த ஜூஸ் குடிக்கும்போது கூட எனக்கு பசிக்கலை. ஏன்னா நேற்று ஒரு நாள் அப்படியே இருந்ததுனால பழக்கமாகிடுச்சா என்னன்னு தெரியல. பசிக்கும் பொழுது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. பசிக்கும் பொழுது சாப்பிட்டா தான் சீக்கிரம் ஜீரணமாகுமா, வெயிட் அவ்வளோ போடாதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அதனால் பசிக்கும் போது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் இந்த ஜூஸ் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு. ஏன்னா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பணும், அதுக்கப்புறமா தான் என்ன பார்த்துக்க முடியும். அதனால் இது 9 மணிக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு 8:30 மணிக்கே முடிஞ்சாலும் எடுத்துக்கோங்க, இல்லை 8 மணிக்கு முடிஞ்சாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜூஸ் ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நல்லா இருந்தது புளிப்பாக. ஜூஸ் இது இருக்கும் அவ்வளோ புளிப்பாக. நான் சாத்துக்குடி ஜூஸ் புளிப்பாக சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த ஜூஸ் குடிக்கும்போது நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஜூஸை குடிச்சிட்டு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு கிளம்பும்பொழுது
ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டு நான் கடைக்கு கிளம்பிட்டேன். இதுதான் காலையில் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது கண்டினியூவாக 100 நாள் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணால் குறைஞ்சது ஒரு 15 நாள் அந்த மெனு வந்து மாற்றாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் கிடைக்கும். அதனால் ஒரு 10-15 நாள் இந்த மெனு, அதுக்கப்புறமா வந்து நான் மெனு மாற்றும் போது சொல்கிறேன். இன்றைக்கி வந்து மதியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்கடலை ஊற வச்சுருக்கேன். மதியம் வந்து இதை வேக வச்சு நான் மதியம் லஞ்சுக்கு கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு நான் கடைக்கு கிளம்புறேன். கடைக்கு போயிட்டு நான் மதியம் ஒரு மணிக்கிட்ட வரதுக்கு முன்னே இந்த டயட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா ரைஸ் சேர்க்கக்கூடாது இல்லையா, அவல் சேர்த்தா ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. அவல் கூட ரைஸில் தானேம்மா வருது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. கண்டிப்பாக தான். ஆனால் இப்போ அவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோளத்தில் அவல், திணையில் அவல்லாம் கிடைக்கிது கடைகளில். அது மாதிரி அவல் வாங்கி நம்ம உபயோகப்படுத்தலாம். உடனே நிறைய பேர் கேட்பீங்க, அது விற்கிற விலைக்கு நம்ம எப்படி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நார்மலாக சாப்பாடு சாப்பிட்ற நினப்புலேயே நினச்சோம் அப்படின்னா அந்த ஒரு பேக்கெட் நமக்கு ஒரு வேலைக்கே பத்தாது. நம்ம டயட்டில் இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது அந்த ஒரு பேக்கெட் 10 நாள் கூட நமக்கு வரும். அதனால நம்ம கவலைப்பட தேவையில்லை. இதெல்லாம் வாங்கி வச்சுட்டோன்னா இந்த பொருள்லாம் நமக்காக வாங்கி வச்சுருக்கோம், கண்டிப்பாக நம்ம டயட் இருக்கணுன்ற எண்ணம் இருக்கும். அதனால் நான் போய் திணை அவலும், சோளம், அதுக்கப்புறம் வந்து வரகு அவல்னு நினைக்கிறேன், அது 3த்தையும் வாங்கினேன். அதுக்கப்புறமா வந்து பச்சை வேர்க்கடலை வாங்கினேன். பச்சை வேர்க்கடலை எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆவி கட்டி சாப்பிட்டா நல்லது. ஏன்னா வறுத்த வேர்க்கடலை வந்து அவ்வளோ இதில் பச்சை வேர்க்கடலை வாங்கினேன். அதே மாதிரி கருப்பு மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை, இதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தால் ஹரிணி வந்து எனக்கு பானகம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி மதியம் நான் சாப்பிடக்கூடிய லஞ்சு இது தான். ஏன்னா நேற்று நிறைய வச்சுட்டு என்னால் சாப்பிட முடியல. அதனால் இன்றைக்கி வந்து எல்லாமே கம்மி பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு ஆரஞ்சு எடுத்திருக்கேன், ஒரு 10 பச்சை திராட்சை, 10 கருப்பு திராட்சை, மூக்கடலை, புளியாம்பழம் 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மெயின் ட்ரிங்க், என்னோடய எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை பானகம் தான். உண்மையாலுமே அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. வெள்ளை பானகம் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது காலையில் அந்த ஜூஸும் வாழைப்பழமும் சாப்பிட்டேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நான் இப்போ தான் தண்ணி கூட நடுவில் குடிக்கிறது எனக்கு டைம் கிடைக்கல. குடிக்கக்கூடாதுன்னு கிடையாது, எனக்கு டைம் கிடைக்கல. ஆனால் கண்டிப்பாக தண்ணி குடிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா குடிங்க. சுடு தண்ணி தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் நார்மல் வாட்டர் கூட குடிக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து இந்த பானகம் ஸ்டார்டிங் பானகம் குடிச்சிட்டு நான் இப்போ வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட போகிறேன். என்ன ஒன்றுனா, நார்மலாக சாப்பாடாக இருந்தால் நல்லா பிசைஞ்சு வாய் நிறைய எடுத்து சாப்பிடுவோம். இதில் இந்த 5 ஐட்டத்தை வச்சுட்டு எதை சாப்பிட்றது அப்படின்னு பார்த்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது. இது வீடியோ எடுக்கிறது ஹரிணி தான் எடுக்கிறா. என்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அவள் வந்து எடுத்துகிட்ருக்கா. அம்மா நீ சாப்பிட்றத பார்த்தா சிரிப்பாக இருக்குமா, நீங்கள் இப்படி சாப்பிட்டது இல்லையே அப்படின்ட்டு. சரி என்ன பண்ணுறது, கொஞ்ச நாளைக்கு இது மாதிரி விஷயங்கள் செய்யும்போது நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. அது பொண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துட்டு தான் போகணும். ஆனால் அவளுக்கு ஸ்டெடி ஹாலிடே விடும்பொழுது நான் இந்த டயட் பிளான் எடுத்தது எனக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. ஏன்னா நான் வீட்டுக்கு வரதுக்குள்ள குழந்தை வந்து பானகம் செஞ்சு வச்சுருந்தா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தா. அது மட்டும் இல்லாமல் அம்மா உனக்கு BMI செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹைட்டும் வெயிட்டும் பார்த்து சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடல்ட்ஸ்க்கு வந்து 19லேருந்து ஒரு 25 வரைக்கும் தான் இருக்கணும். ஆனால் என்னோடய ஹைட்டுக்கு நான் இருக்கக்கூடிய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 36 இருக்குது. பெரிய விஷயம். இதை குறைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது எப்படி நான் செய்ய போகிறேன்றது தெரியல. ஏன்னா என்னோடய ஹைட்டுக்கு நான் இருக்கக்கூடிய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 65 கிலோ தான் இருக்கணும். ஆனால் நான் எவ்வளோ இருக்கேன், சரி இன்னைய வெயிட் வரைக்கும் பார்ப்போமே, 93 கிலோ இருக்கேன். இதை குறைக்கிறதுன்றது ஒரு மலையை தள்ளுற அளவுக்கு சமம். அதை நான் செய்வேனா அப்படின்றது பெரிய விஷயம். சப்போஸ் நான் அதை நான் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாலுமே நானே தட்டி கொடுத்துப்பேன். நீங்களே நான் கண்டிப்பாக பாராட்டுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம டைலரிங் வீடியோ போடும்பொழுது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் வாட்ஸ்அப்பில் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த சேனலோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இப்போது வீடியோ எப்போல்லாம் அப்லோட் பண்ணுறனோ அப்போது லிங்க் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நான் சாப்பிட்ற அந்த மூக்கடலையில் நான் உப்பு போட்டு வேக வைக்கல, அதே மாதிரி நான் தாளிக்கவும் செய்யலை. நான் எடுத்துக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அரிசி, உப்பு, சர்க்கரை, கோதுமை, மைதா சொன்னேன். ஆயிலும் அதில் கிடையாது தான். ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடம்புல ஃபேட்டை வந்து அதிகமாக ஏற்றக்கூடிய விஷயம். இதை நம்ம கம்மி பண்ணோன்னாலே கண்டிப்பாக சீக்கிரமாக நிறைய வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நம்ம மனசு சொல்கிறத கேட்குறதா மூளை சொல்கிறத கேட்குறதா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மூளை சொல்கிறத தான் கேட்கணும். மனசு வந்து எப்பொழுதுமே அலைப்பாயும்.
அது நமக்கு நல்ல வழியில் கூட்டிகிட்டு போகிறத விட நம்மளை கெட்ட வழியில் கூட்டிகிட்டு போக தான் நம்மளை விடும். அதனால் மூளையில் ஒரு விஷயத்தை ஏற்றிக்கோங்க. இப்போ கூட பாருங்களேன், நான் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக என்ன மாதிரி உடல் பருமன் இருக்கவங்க ஏதாவது ஒரு இடத்துல கஷ்டப்பட்டிருப்போம். அதாவது ஒன்று யாராவது நம்மளை கிண்டல் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது அதை செய்ய முடியாமல் போயிருக்கோம். முக்கியமாக நான் ஒரு டைலர் அப்படின்றதுனால நான் விருப்பப்பட்டு போடலாம் அப்படின்ற ட்ரெஸ்ஸை பார்த்தேன்னா பார்த்துட்டு மட்டும்தான் இருப்பேன். அது என்னால் போட முடியாது. அதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு இந்த ட்ரெஸ்ஸை நான் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வெயிட் லாஸ் பண்ணி ஆகணும். இல்லை யாராவது என்னை முன்னாடி திட்டினாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி நம்ம ஒல்லியாகி காட்டணும் அப்படின்றது எண்ணம் எப்போ வரணும் தெரியுங்களா? ஐயோ இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு வந்து நம்ம தடுக்குது பார்த்தீங்களா? அப்போ நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா அதை விட 2 மடங்கு அதை தள்ளி விட்டுட்டு கண்டிப்பாக நம்ம மூளை சொல்லக்கூடியதை கேட்டு கண்டிப்பாக இந்த டயட் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். நான் இந்த முறை உடல் குறைக்கணும் அப்படின்னும்பொழுது என் மனசு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் கடை ஆரம்பித்து 3 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 80 kg இருந்தது. நான் அப்போவும் ஒல்லியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ 80 கிலோ இருந்தேன். இப்போது ஒரு 1.5 மாதத்துக்கு முன்ன என்னோடய வெயிட் நான் வந்து செக் பண்ணும்பொழுது 98 இருந்தேன். என்னடா இது இவ்வளோ வெயிட் ஆச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா? இது ஏறினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நான் கடைக்கு கிளம்புறதுக்கு முன்னே டிஃபன் சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சுருவேன். ஆனால் நான் நைட்டு வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ஒருத்தருக்கு இருக்க மாதிரி தான் இருக்கும். எங்கள் ஹரிணி வந்து வருஷம் 365 நாள் அவள் தோசை தான் சாப்பிடுவாள். மாவு இருந்தால் அவள் தோசை சுட்டுப்பா, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மீதி 2 பேருக்கு வந்து சமைக்கணும் அப்படின்போது தூக்கமாக வரும். வந்தால் சாப்பிட்டுட்டு படுக்கலாம் போல் இருக்கும். அப்போ என்னடா பண்ணுறதுன்னு பார்க்கும்பொழுது நானும் என் பிள்ளையும் ஒரு நாள் சேர்ந்துட்டு ஏதாவது வெளியே வாங்கிப்போம். முக்கியமாக ஏதாவது வெளியே வாங்கிப்போம் அப்படின்னா எங்களுக்கு பிடிச்சது வந்து ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். இதுதான் முக்கியமான நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிப்போம். ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி நானும் என் பையனும் சாப்பிட்டுடுவோம். இதை நாங்கள் கண்டினியூவாகவே வந்து செஞ்சிட்ருந்தோம். வாரத்தில் 4 நாள் இல்லைனா வாரத்தில் 5 நாள் இப்படியே தொடர்ந்து வரும். வாங்குவோம், வந்த உடனே சாப்பிட்டுட்டு அப்போ கொஞ்ச நேரம் கழித்து படுத்துருவோம். இப்படியே இருந்ததுனால தான் எனக்கு வந்து இவ்வளோ வெயிட் வந்து இந்த சில வருஷங்களில் அதிகமாக ஏறினதுக்கான காரணம். இப்போ என்னம்மா நானோதயம் வந்துடுச்சு உனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு 3 மாதத்துக்கு முன்ன எனக்கு தொண்டையில் முழுங்கும் பொழுது ஏதோ ஒன்று அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. எதனால் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக இருந்தது. அப்போது ஒரு முறை வந்து நீயா நானா நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கும்பொழுது அதில் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிடக்கூடிய இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒருத்தங்க ரெகுலராக 2 வருஷம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு வந்து தொண்டையில் கேன்சர் வந்துச்சு, இப்போ நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னது கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ அப்போது நமக்கு அது மாதிரி எதாவது வந்துடுமோ, நம்ம இனிமேல் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1.5 மாதத்துக்கு முன்னே நிறுத்தினேன். அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நிறுத்தினதுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து இந்த 4 கிலோ குறைஞ்சதுக்கான காரணமாகவே இருந்தது. ஏன்னா வேறு எதுவுமே நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கல, இந்த ஃப்ரைட் ரைஸ் தான் எடுத்ததுக்கான காரணம். ஆனால் நான் இது மாதிரி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றேன் அப்படின்றத என் பக்கத்தில் இருந்து ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது மாதிரி வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா இது மாதிரி பிரச்சனை வரும்லாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நான் வந்து கேட்டேன், ஏன்பா நீ வந்து என் பக்கத்துலேயே தான் இருக்க, நான் வந்து டெய்லி இது மாதிரி சாப்பிட்றேன்றது உனக்கு தெரியும், அப்போ கூட ஏன் என்னை வந்து நீ கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அல்ல அது உனக்கு பிடிக்கும்ல, அதனால தான் நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்ன போல். நான் கேட்டேன், நான் கையில் ஒரு விஷ பாட்டில் வச்சுட்டு நான் அதை சாப்பிட போகிறேன்னா தடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் தான் சொல்லலை, உனக்கு 6வது அறிவில் யோசிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ அதை தான் நான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து மனசு இந்த டயட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, உனக்கு 6வது சென்ஸில் அதை நீ யோசிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு மனசில் நின்றுடுச்சு. அதை அப்பப்போ நான் எடுத்து நினைக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க முன்ன நம்ம வந்து கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணி அவங்க முன்னாடி நிற்கணும் அப்படின்ற எண்ணம் தான். அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வாய்ஸ் கொடுக்கும்பொழுதே என் பொண்ணு சொல்கிறேன், அம்மா அது 6வது சென்ஸ்லம்மா, 6th சென்ஸு. நான் அதான் சொன்னேன், நான் தங்கிலீஷில் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இது மாதிரி பக்கத்தில் யாராவது வந்துங்க நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருத்தங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் லஞ்சுக்கு எடுத்துன எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டேன். ஈவினிங் 4 மணிக்கு என் பொண்ணு எங்கள் வீட்டுக்கார்கிட்ட ஒரு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி அனுப்பி வைக்கிறேம்மா அப்படின்னு சொன்னால், இப்போ வந்துக்கிட்டே இருப்பார். வந்துட்டார். என்ன அந்த அம்மா அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா என் மேலே இப்போ ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துக்கிறது இப்போ என் பொண்ணு தான். இப்போ என்ன கட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணால் பரவாயில்ல,
பப்பாயா வந்து கட் பண்ணியிருக்கேன். நான் சொல்லி அமிச்சேன்மா எந்த ஃப்ரூட்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் நிறைய கொடுக்காதே, என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு. அதனால் கொஞ்சமாக கட் பண்ணி கொடுத்துருக்கா. இது வந்து நான் சாப்பிடும்பொழுது ஒரு 4-4:30 மணி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோடு வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே நான் எடுத்துக்க போகிறது கிடையாது. நான் இப்போ இந்த டைம் சொன்னது கூட எனக்கு வந்து பசிச்சா மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். பசிக்கல அப்படின்னா நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இதோட நான் நைட்டு வந்து அந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு படுத்துடுவேன். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களும் நமக்கு ஒத்துழைச்சா மட்டும்தான் அதை நம்ம கண்டினியூவாக பண்ண முடியுன்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வீட்டுக்கு போயிட்டு எப்பவும் போல் நைட்டு குடிக்கக்கூடிய அந்த ட்ரிங்க்ஸுக்கு முதல்ல ஜீரகம் 1 ஸ்பூன் இருக்க மாதிரி போட்டுக்கிறேன். 2வது வந்து ஓமமும் 1 ஸ்பூன் இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு பட்டை போட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி இருக்க மாதிரி ஊற்றி கொதிக்க விட்டு வடிகட்டி குடிக்க போகிறேன். இதுதான் என்னோட டயட்டு. உண்மையாக சொல்லப்போனால் ஒரு நாள்லேயே நான் ஓடி போயிடுவேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது 2வது நாள் உங்களுக்கு நான் வீடியோ போடுற அளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டும் என் பொண்ணோட சப்போர்ட்டும் இருந்ததுனால தான். ஏன்னா என் பொண்ணும் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இது பண்ணாங்க. ஓகே, இன்றைய டயட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைய டயட்டில் நம்ம பார்க்கலாம். இந்த வெயிட் லாஸ் பண்ணுற சேலஞ்சில் நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு சில சகோதரிகள்லாம் அவங்களும் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் ரொம்ப உத்வேகமாக இருக்குது. நாங்கள் எல்லாருமே சேர்ந்த மாதிரி கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.